கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய வேத வார்த்தையின் பிரகாரமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு வர தேவன் கிருபை செய்கிற தேவன் தாமே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி பரலோகத்தில் சேர்க்கும் என்று சொன்ன அந்த தெய்வமே, அப்படியாக நித்தியத்துக்கு வருகிறதுக்கு தேவையான வழிகளை எங்களுக்கு விஸ்தாரப்படுத்தி தரும்படிக்காக சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த பூமியிலே வாழுகிற காலமெல்லாம் தேவன் எங்களோடு இருந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாட்களிலே தேவன் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அநேகரை தெரிந்து கொள்கிறார். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இப்படியாக இருக்கும்போது தேவன் அநேகரை கொண்டு நம்மிடத்திலே பேசுகிறார். அநேக ஊழியர்களை மிருகங்களை கொண்டும் பறவைகளை கொண்டும் பேச தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக நீங்கள் வாசியுங்கள். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வார்த்தை வாசியுங்கள். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார். மனுஷனை கொண்டுதான் தேவன் தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுக்கிறவர். எதை தொற்பானால் கர்த்தர் செய்வார். கல்லுகளை பேச சொன்னால் பேசு. கடைசி நாட்களிலே கல்லுக்கு பேசும். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நம்முடைய வீடுகளிலே இருக்கிற கல்லுகளும் பேசும். கடலும் தன்னை மறித்தவர்களை ஒப்புக் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போதும் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அப்படி என்றால் கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் இந்த ஊழியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மொத்தத்தில் பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். வேதம் சொல்லுகிறது, நீ மிருகங்களை கேட்டுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. 21லிருந்து 26 வரைக்கும் வாசிங்க. பிளேயம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேலம் கட்டி மோவாபின் பிரபுகளோடு போனான். அவன் போகிறதுனாலே தேவனுடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாய் நின்றான். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிளேயம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களில் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிளேயமின் காலை சுவரோடு நிறுத்திட்டு திரும்பவும் அதை அடித்தான். பின்பு கர்த்தருடைய தூதன் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக இடுக்குமான இடத்திலே நின்றார். இந்த பிளேயம் என்பவன் பொருளாசைக்காரன், காசுக்காக வேலை செய்யக்கூடியவன். கர்த்தருடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். பணத்தை மேல அவனுடைய கண் போய்விட்டது. இப்படி போகும்போது ஒரு ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல கழுதையின் மேலே அவன் போகிறான்.
அப்படி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் இடைப்படுகிறார். யார்? இயேசுவானவர் இடைப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் இடைப்படுகிறார். உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். கழுதையுடைய கண்ணுக்கு தெரியுது, ஊழியக்காரனுடைய கண்ணுக்கு தெரியல. ஒரு மிருகத்தினுடைய கண்ணுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஊழியக்காரனுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. இப்படி போகும்போது கழுதை தூதனானவரை பார்த்து அது விலகி போகிறது. ஏனென்றால் உருவின பட்டயத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். கழுதை பார்த்து பயந்து அது ஓரமாக போகிறது. நேரா போச்சு அப்படின்னா பிள்ளையம் ஒரே அடி அடிச்சிருவார் கர்த்தர். அப்படி நிற்கிறது. வாசிங்க என்னாகும் புஸ்தகம் 22 27 29 வரைக்கும் வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிளேயமின் கீழே படுத்துக் கொண்டது. பிளேயம் கோபம் கொண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிளேயமை பார்த்து, நீர் என்னை 3 தரம் என்னை அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன் என்றது. அப்பொழுது பிளேயம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக் கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். அவன் சொல்றான். கழுதை விலகி போனதை பார்த்து ஊழியக்காரனுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு கழுதை தேவனுடைய ஊழியக்காரனை அசட்டை பண்ணுகிறது என்று அவன் சொல்லுகிறான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிளேயமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிளேயம் கோபம் கொண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். கழுதை படுத்ததுனால என்னாச்சு? பிளேயம் எதிர்த்தான். இல்ல அப்படின்னா கழுது மேல உட்கார்ந்துட்டே இருப்பான். கழுதை கீழே படுத்துக் கொண்டதுனால் பிளேயம் எதிர்த்து ஓரம் போயிட்டான். கர்த்தருடைய தூதனானவர் நேரே நின்று கொண்டிருக்கிறார் உருவின பட்டயத்தோடு. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். எவனால் நம்ப முடியுமா? கழுது பேசினவனா நம்புவானா? நம்பவே மாட்டான். அறிவியல்ல சாத்தியமே கிடையாது. கண்டுபிடிப்புல சாத்தியமே கிடையாது. மிருகம் பேசுகிறது என்றால் உலகம் நம்மை நகைக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எதை கொண்டு வேண்டுமானாலும் தன்னுடைய காரியத்தை சாதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வானங்களை திரையை போல அவர் சுருட்டுகிறவர். உலகம் நம்புமா? நம்பாது. விஞ்ஞானம் நம்புமா? நம்பாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தை அவர் ஒரு துணியை போல அவர் சுருட்ட, திரையை போல சுருட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு மனிதன் நிலவுக்குள்ளே போனான். நிலவுக்குள்ளே போய் 3 மாசம் 6 மாசம் என்று இருந்து கொண்டு வருகிறான். இருக்கிறது மாத்திரம் தான் தெரியுது. அவன் கீழே வந்து எத்தனை வைத்தியமாக்குறான்னு யாருக்கா தெரியுதா? தெரியல. அவனுக்கு ஏகப்பட்ட சைக்காலஜி பிரகாரமாக பிராக்டிஸ் கொடுக்கணும், பிசிக்கல்ல கொடுக்கணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். கர்த்தர் சொல்லுகிறான், மனுஷனுக்கு ஏற்றது இந்த பூமி மாத்திரமே. நீ வானத்திலே ஏறி நட்சத்திரங்களுக்குள்ளே போய் உன் கூட்டை கட்டினாலும் அதை கீழே தள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அதே போல இந்த இடத்திலே உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதையை பேச வைக்கிறார். அது பிளேயமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு ஊழியக்கார தவறா நடக்கும் போது கர்த்தர் கழுதையை கொண்டு திருத்த வல்லவராக இருக்கிறார். ஊழியக்காரனுடைய கண்ணு பணத்தை மேல போனது. பணத்தை மேல போனது நிமித்தமாக கர்த்தர் கழுதையின் வாயை திறக்க அவர் சித்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கழுதையின் வாயை திறக்க அவர் சித்தமானார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிளேயமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன்? கழுதை பேசுது, உனக்கு அறிவல்ல. மிருகம் பேசுது, அவன் யோசிக்கணும். எப்படிதான் கழுதை பேசுது?
இதுதான், அதெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் நோக்கம் பூரா நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். கழுதை பேசுறதே பெருசு. அதை அவன் யோசிக்கணும். ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய வேதத்தை கொண்டவன், நாணம் உள்ளவன், அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், கழுதை ஏன் பேசுறது, எப்படி பேசுறது கூட அவனுக்கு தெரியல. கழுதையோட தர்க்கம் பண்ணுகிறான். என்னன்னு, நீ என்னை பரியாசம் பண்ணுகிறாய், என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுதே கொன்று போடுவான். கழுதை ஏன் பேசுறது, எதுக்காக பேசுறது கூட தெரியல அவனுக்கு. கழுதையின் இடத்துல போய் வாக்குவாதம் பண்றான். ஏன்? பணம் தன்னை மறைக்கிறது. பரிதானம் வாங்குகிறது, அது ரத்தினம் போல் இருக்கும். சென்ற இடமெல்லாம் காரியமாய்க்கும். அது கடைசியில் எங்களோட விட நரகத்தை கொண்டு விட்டுவிடும். வாசிங்க என்னாகும் புஸ்தகம் 22, 32, 33 வாசிங்க. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி எப்போதாவது நான் உனக்கு செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். கழுதையோடு உரையாடி கொண்டிருக்கிறான். அப்போதான் அவனுடைய மனக்கண்ணில் திறக்கப்பட்டது. மனுஷனிடத்துல பேசுற மாதிரி கழுதைகளிடத்துல பேசிட்டு இருக்கிறான். அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் வந்தால் மிருகம் பேசுகிறதா அல்லது வேற யாராவது பேசுகிறது தெரியாது. என்ன காரியம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இன்றைக்கு கொலை செய்கிறார்கள். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளை இழந்து விடுகிறார்கள். பணமே ஒரு நோக்கமாக போகிறது. அதனால் தான் மிருகம் பேசுகிறது கூட ஊழியக்காரனுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஊழியக்காரனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவன் பணத்தை நோக்கி ஓடும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்காது. அது அவனுக்கு தெரியாது. அப்படியாக வேதம் சொல்லுகிற வாசிங்க என்னாகும் புஸ்தகம் 30-31 வரைக்கும் வாசிங்க. கழுதை பிலேயாமை நோக்கி, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி எப்போதாவது உனக்கு நான் செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அது வரைக்கும் அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஊழியக்காரனுடைய கண்ணு திறக்கப்படவில்லை. எப்படி இருக்குது இன்னைக்கு? பணத்தை நம்பி நம்ம போறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். பணம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவை. ஆனால் பணத்தை தேடி நம்ம போகக்கூட, பணம் நம்மை தேடி வர வேண்டும். ஏன்? வேலை செஞ்சா பணம் நம்மளை தேடி வரும். வேலை செஞ்சா பணம் நம்மளை தேடி வரும். லஞ்சம் வாங்கணும்னா நம்ம பணத்தை தேடி போகணும். அதுதான் கையூட்டு வாங்குவது. நமக்கு அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பான காரியம். பணத்தை தேடி நம்ம போகக்கூடாது. அதனால நான் வேதம் சொல்லுகிறது, சும்மா இருப்போம் சோறு திங்க கூடாது. ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ரம்ஜான் நாளிலே நான் ஒரு நிகழ்வை பார்த்தேன். ஒரு முஸ்லீம் இடத்துல வந்து ஒரு கைவண்டி வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் இடத்துல போய் ஒருத்தர் சாப்பாடு கேட்கிறார். நம்மால இருந்த கிறிஸ்டின் இருந்த கிறிஸ்துமஸ் போது சாப்பாடு வைக்கிறா போய் சம்பாதிச்சுட்டு பைபிள் சொல்லுது. போய் சம்பாதிச்சுட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த முஸ்லீம் ஒரு வேலை பண்றாரு, வண்டியில பிரியாணி வச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் போய் பசிக்கிறது கேட்கிறான். பசியா இருக்கு ஐயா, சாப்பாடு கொடுங்க இன்னைக்கு ரம்ஜான் இல்லை அப்படின்னு. அந்த முஸ்லீம் கடைக்கவே மாட்டேங்கிறார். கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டம் வருது கடைக்கு. ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. வரும்போது அவன் என்ன பண்றான்னா சாப்பாடு பிரியாணி போடுறான். அந்த சாப்பாடு கேட்டவனத்தை கொடுத்து போய் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றான். கொண்டை கொடுக்குறான். 2வது டைம் கொடுக்குறாரு. இவனுக்கு சாப்பிடணும்னு நினைச்சு வாங்குறான். அந்தமா கொண்டை கொடு அப்படிங்கிறான். மறுபடியும் அவன் நினைக்கிறான். 3வது டைம் கொடுக்குறான். அப்பாஹா நமக்கு தான் சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்ட்டு. அவரு கடைக்காரர் சொல்றாரு,
அந்தமா கொண்டே கொடு அப்படின்னு. இவங்க எல்லாம் வாடிக்கையாளர். இப்படியாக ஆட்கள் வர வர அவங்களுக்கு கூட இவங்க கொடுத்துட்டே இருக்கிறாரு. கொடுத்து முடிச்ச உடனே அவன் இந்த நாள் நமக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான்னு சொல்லி போறான். அப்போ அந்த முஸ்லீம் அவரை கூப்பிடுறாரு, நீங்க வாப்பா அப்படின்னு. நீங்க தான் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப அவன் சாப்பாடு போட்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன சொல்றான், முதல் கொடுத்துருந்தா அப்படின்னா நீ சும்மா இருந்திருப்ப. இப்ப நீ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனால உனக்கு அதனுடைய சம்பளம் இது உன்னுடைய சாப்பாடு. அப்படி என்றால் ஒரு வேதத்தை படிக்காதவர்களுக்கு இவ்வளவு நாணம் இருக்குமானால் வேதத்தை படிக்கிற நமக்கு எவ்வளவு நாணம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கழுதை பிலேயமை நோக்கி கீழே சொல்ல, அப்பொழுது கர்த்தர் பிலேயமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். கழுதை மட்டும் கீழே படுக்கலைன்னா கர்த்தர் பிலேயமை ஒரே விட்ட வெட்டியிருப்பார். ஏன்னு கேட்டா பல ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தரை கண்டவன் ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது. சகரியா சொல்லுவான் தன்னுடைய மனைவி, கர்த்தரை நான் கண்டேன் என்று. தூதனானவன் தான் அவனு கண்டான். நேர் எதுக்க போனாவே கர்த்தர் வெட்டிடுவார். உருவின பட்டயத்தோடு இருக்கிறான். இந்த கழுதை படுத்ததுனால ஊழியக்காரன் தப்பித்தார். ஒரு கழுதையின் வாயை கொண்டு அவர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். ஊழியக்காரனுக்கே உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். கழுதையை கொண்டு வாசிங்க. என்னாகும் புஸ்தகம் 33 வாசிங்க. 22-33 வாசிங்க. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன். கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நமக்கு இல்லை. கழுதையினுடைய கண்களுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் வெளிப்பாட்டை தரவில்லை. கர்த்தர் அவருடைய கண்ணை திறக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், கழுதை மாத்திரம் 3 தரம் விலகாமல் போயிருந்தால் உன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். கழுதையை நான் உயிரோடு வைத்திருப்பேன் என்று கழுதையினுடைய வாயை திறந்து உபதேசம் பண்ணுகிறார். இது எப்ப யோபுடைய காலத்துல கர்த்தர் கர்த்தரை பத்தி யோபு சொல்றான். வெளிப்பாடு கர்த்தரை பத்தி யோபு சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டவர் மிருகங்களை கொண்டு உபதேசம் பண்ணுவார். அடுத்தது அதை வாசிங்க. யோபு புஸ்தகத்துல, ஆகாயத்து பறவைகளுக்கு அவைகள் உனக்கு அறிவிக்கும். மிருகங்களை கொண்டு உபதேசத்தை போதிக்கிறார்கள். பறவைகள் அறிவிக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க மனுஷனை எல்லாம் பெருசா பயன்படுத்துறது. ஆனாலும் கர்த்தர் மனுஷனோடு சஞ்சரிப்பதற்கு அவர் பிரியப்படுகிறார். பறவைகளை கொண்டு அவர் அறிவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எலியா இப்போ பயங்கரமான ஒரு ஆள், தீர்க்கதரிசி. எலியா பயங்கரமான ஆள், யாருக்கும் பயங்கரமான தேவனுடைய மனுஷன். அவன் ஒரு ராஜாவை, அரசாங்கத்தை, முதல் மந்திரி சந்திக்க போறாரு. கர்த்தர் சொல்றாரு, போய் அந்த ராஜாவை போய் சந்திரி, இன்னைக்கு ராஜாவை போய் சந்திச்சு போய் சொல்ல அப்படி. இவன் போறான். இவன் போய் என்னங்கிறான், ராஜா ஆட்களை போட்டு போய் சொல்றான், அந்த ராஜா என்னை பார்க்க சொல். ரொம்ப தைரியசாலி. கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் இவன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன். இங்கு சொல்லப்படுகிறது, அந்த ஆற்றண்டைக்கு இந்த எலியாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எலியாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேரித்த ஆற்றண்டைக்கு போ. எலியாவின் இடத்துல இருந்தவன்தான் எலிசா. எலியாவுக்கு இருந்த வல்லமையை விட 2 மடங்கு. நீ வானத்துக்கு ஏறி போகும்போது
எனக்கு அபிஷேகம் இரண்டத்தனையாக வேண்டும். இவனிடத்துல வேலை செஞ்ச எலிசாவே அப்படி இருப்பானா? எலியா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பார்? இங்கு வேதம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டது. எதுக்காக சொல்றாரு? 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். எசபேலை இவனை தேடலாம். இவரு போயிட்டார். அப்ப கர்த்தர் சொல்றார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றங்கரையில் ஒன்றியது. நம்ம வாசிங்க 1:17 வாசம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கி இருந்தார். காலங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். கர்த்தருடைய அதிசயங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். இதெல்லாம் அதிசயம். இப்ப இருக்கிற காக்காவில சின்னது, அப்ப இருக்கிற காக்காவில பெருசுங்கிறாங்க விஞ்ஞானிகளே சொல்றாங்க. என்ன கொண்டு வருது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது. அப்பமும் இறைச்சியும். இது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய சரீரத்தை குறிக்கிறது. அப்பமும் இறைச்சியும். அப்பம்தான் கர்த்தருடைய சரீரம். இப்படியாக எலியா வாழுகிறதுக்கு தேவையான அப்பமும் இறைச்சியும் காகத்தை கொண்டு அவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். காகத்துக்கு கட்டளையிட்டார், என் தாசனாகிய எலியா, என் ஊழியக்காரனாகிய எலியா, என் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய எலியா என்பவன் கீழ் திசையில் உள்ள கேரி ஆற்றண்டையிலே அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். நீ அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் 2 வேளையும் கொடு. இன்றைக்கு மனுஷன் 3 வேளை சாப்பிடுறாங்க. யார் கர்த்தர் சொன்னது 2 வேளை சாப்பாடு சொன்னது, காலையும் மாலையும். இப்போ டாக்டர் சொல்லுவார், என்னன்னு சார், நான் 3 வேளை நல்லா சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடுறவன் வியாதி உள்ளவன், 3 வேளை சாப்பிடுறவன் வியாதி உள்ளவன். காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு போஷித்து கர்த்தருடைய மகிமையை அவனுக்கு அறிவிக்கிறது. இப்படி கொண்டு வரும்போது எலியாவுக்கு இன்னும் அதிகமா விசுவாசம் வந்திருக்காரா? வந்திருக்கும். தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. இந்த காலம் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. விடிய காலத்திலே கொண்டு வந்து கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்பத்தையும் இறைச்சியும் நைட்டு 9 மணிக்கு சாப்பிடலாம். ஆனா இங்கு சாயங்காலத்திலே கர்த்தர் கொண்டு வந்து தருகிறார். அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து தர வல்லவராக இருக்கிறார். வாசிங்க யோபு புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வார்த்தை வாசிங்க. அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். அல்லது பூமியை விவரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு போதிக்கும். யோபு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தைகளால படிக்க வேண்டியது. எனக்கு என்ன அப்படின்னா, கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும். எப்படி இது பறவை எல்லாம் உபதேசிக்குது, எப்படி விலங்கினங்கள் எல்லாம் உபதேசிக்குது, அறிவிக்குது, சொல்லுது, எப்படி இது வேதத்தில் இல்லாதது. யோபுடைய காலம் முன்னாடி இருந்த காலம். யோபுக்கு கர்த்தர் அப்பவே இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்படி என்றால் நாம் வாசிக்கலாம். என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29-30 வாசி. சகல மனிதர் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுவதை போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்க இவர்களையும்
இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றார். கர்த்தரை அவமதிக்கிறவனுக்கு பூமிதான் பதில் சொல்லுவாங்க. மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டம், கோராகின் கூட்டம் எழுந்தது. கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினது. அதுக்கு மோசே சொல்றான், மனுஷர் சாகுகிறபடி இவர்கள் சாகக்கூடாது. இந்த பூமி வாயை திறந்து அவர்களை உயிரோடு விளங்க வேண்டும், உயிரோடு விழுங்கிக் கொள்ள வேண்டும், விழுங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் இதை செய்தார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும், ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். யோபுடைய வெளிப்பாடு என்ன என்றால், பூமி கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறதா. இங்கு சொல்லப்படுகிறது, வாசிங்க, என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராடக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். எவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறான், எவன் சபைக்கு விரோதமாக எழும்புகிறான், எவன் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறானோ அவனுக்கெல்லாம் மோசே சொல்லுகிறான், மனிதன் சாகுகிற பிரகாரம் இவன் சாகக்கூடாது. அப்படி இருந்தால் அது தேவன் செய்ததாக நினைக்க மாட்டார்கள். பூமி அது உபதேசிக்க வேண்டும். அநேக மனுஷர்களுக்கு பூமி உபதேசிக்க வேண்டும். அதனாலே ஆண்டவரிடத்திலே மோசே சொல்லுகிறார், இந்த பூமி தன்னுடைய வாயை திறக்க வேண்டும். அவர்களையும் அவர்களுக்கு உண்டான பொருள்களையும் அவர்கள் வீடுகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் இந்த பூமி உயிரோடு உள்ளே கொண்டு போக வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருக்கு விரோதமாக இன்றைக்கு ஒரு போராளியினுடைய கூட்டம் எழுந்து கொண்டிருக்கிறது. அவளுடைய மரணமில்லை எப்படி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்படி நடந்து கொண்டு இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கோராகின் கூட்டம் என்பது தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம், ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம். இந்த கூட்டத்தை பூமி தன் வாயை திறந்து உயிரோடு விழுங்கி அதை மூடிக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் ஜெபிப்பதுதான் நம்முடைய வேலை. சபிப்பது நமக்குரியதல்ல. எந்த மனிதனையும் சபிக்கக்கூடாது. இந்த பூமி உபதேசிக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக நீ நடந்தால் நான் உன்னை உயிரோடு விழுங்க தேவன் எனக்கு கட்டளையிட்டால் நான் உங்களை உயிரோடு உள்ளே விழுங்கி விடுவேன் என்று பூமி உபதேசம் செய்கிறது. மனுஷர்களுக்கு உபதேசம் செய்கிறது. கீழே வாசிங்க, யோபுடைய புஸ்தகம் 12:8 கீழே வாசிங்க. சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உங்களுக்கு விவரிக்கும். சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் கூட கர்த்தருடைய மகிமையை விவரிக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிற ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கடலிலே உள்ள மச்சங்களை கொண்டு அவர் விவரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யோனா நீ போய், என்னுடைய தேசம் என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள்,
அவர்களை காப்பாற்றும்படியாக நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ போய் தீர்க்க தரிசனம் என்ன பட்டணம்? நினைவே பட்டணம். நினைவே பட்டணத்துக்கு போய் நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. இவன் சொல்றான், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓட்டி விலகி ஓடுகிறான். யோனா 1:17 வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தார். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லிட்டான், ஒரு மீனுடைய வயிற்றுல 3 நாள் உயிரோடு இருக்கலாம். அப்பெல்லாம் நம்பாம இருந்தாங்க. அறிவியல் சில பொய்யாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உண்மையை மாத்திரமே சொல்லுவார். இந்த மீன் போய் யோனாவை முழுங்கி 3 நாள் வயிற்றிலே வைத்தது. மனுஷகுமாரன் எப்படி பூமியினுடைய இருதயத்திலே 3 நாள் இருந்தாரோ அதே போல ஒரு ரட்சிப்பு வர வேணும்னா அது இருக்க மாட்டேன். நினைவே பட்டதுக்காக 3 நாள் இவன் மீனின் வயிற்றிலே இருந்தான். அந்த வயிற்றில் எப்படியெல்லாம் இருக்கு? நாட்டார் நாரி மூச்சு அடைச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? நல்ல குடலை சுத்தி இருக்கு. எப்படியெல்லாம் இருந்திருக்கு. அங்கேயும் போய் 3 நாள் கர்த்தர் உயிரோடு வைத்திருந்தான். அவன் உயிரோடு இருக்குல்ல, கர்த்தர் உயிரோடு அவனை வைத்திருந்தான். மீனுடைய வயிற்றுல இருந்தான். நாதத்தை பாரு, எப்படி உள்ள இருப்பின்னு பாரு. உள்ள எப்படி கருவுன்னு இருக்காது. உள்ள எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இருக்காது. மீன் வளர்ந்து போகுது. வலி எப்படி இருக்கு உடம்புக்கெல்லாம்? கடல் பாசி எல்லாம் சுத்து. எப்படி எல்லாம் இருந்திருக்கும். உள்ள போய் இருக்கு சொல்லிட்டார். இருக்கிறான். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தால் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் உயிரோடு இருந்தார். வாசிங்க யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்றதுக்கு ஒரு இடம் கர்த்தர் சொன்னார். என்னன்னு? இந்த கடல் மச்சங்கள் எல்லாம் அறிவிக்குமா, விவரிக்குமா? கர்த்தருடைய விவரிக்குது. நீ மீனுடைய வயிற்றில் இருக்கலாம், உள்ள போய் விண்ணப்பம் பண்ணலாம், இதையெல்லாம் அறிவிக்கிறது. 3 நாள் இருந்தால் மீன் வயிற்றிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். வாசிங்க யோனா புஸ்தகம் 3:3 வாசிங்க. 3:3 யோனா 3ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவேக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். அது கவிழ்க்கப்படல கர்த்தரோட தீர்க்க தரிசனம் சொல்ல போயிட்டான். அப்படி என்றால் கர்த்தர் கடலிலே இருக்கிற நீரில் இருக்கிற மச்சங்களை கொண்டு போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி இருந்தும் தேவன் இன்றைக்கு நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றால் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். கழுதை பேசுகிறதை அறியாமல் இருந்தான் ஒருவன். கழுதை பேசுகிறதை கூட அறியாமல் இருந்தான். விழுங்கும் என்று தெரியாமல் அவன் கப்பலிலே தப்பித்து செல்ல அவன் வழி தேடினான். கர்த்தர் அவர் மீனை கொண்டு அவனை விழுங்க வழிவகை செய்தார். அப்படியாக தேவனுடைய அதிசயங்கள் அநேகம். காரணங்களை கொண்டு அவர் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பூமியை கொண்டு உபதேசிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நமக்கு இவைகளுக்கெல்லாம் மேலான மகத்துவம் மனிதனுக்கு உண்டு. இந்த மேலான மகத்துவம் இருக்கிறதுனாலதான் பிசாசு நம்ம நல்ல வழியில விடமாட்டேங்கிறார். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி இவைகள் பெருக கடவுள் என்று சொல்லிட்டார். மனுஷனையும் மாத்திரம் தன் சாயலாகவே உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கினார். இதற்கு பிசாசுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நம்ம ஒரே தரம் தான் நம்ம வானத்துக்கு மேலே ஏறுவோம், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்தவே என்று சொன்னோம். என்னை மன்னிச்சிருக்கலாம் இந்த ஆண்டவர், என்னை மன்னிக்கலையே. ஆனால் இந்த மனுஷனை வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கிறார். விடக்கூடாது.
இந்த மனுஷனை பரலோகத்துக்கு விடக்கூடாது. அதனாலதான் பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். அதனால்தான் நாம் மிருகங்களைப் போல அல்லாமல், பறவைகளைப் போல அல்லாமல், தேவனுக்கு உகந்தவனாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த போதனைகளை போதிப்பதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சரிக்கட்டினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக உம்முடைய வேத வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்து அப்பா, சத்தியத்தின் பிரகாரமாக இந்த பூமியிலே சாட்சியாக நின்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர தேவன் கிருபை செய்கிறார். விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. இதை கேட்கிற யாவருமாக அப்பா, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நான் ருசி பார்க்கிறதை போல நாக்கு ருசியை பார்க்கிறது, ஆனால் காதுகளோ வார்த்தைகளை ருசி பார்க்கிறது என்று சொல்லுகிறது. அப்பா, அப்படியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காதுகளும் ருசியை அடையும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது தேவ பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே. தேவனுக்கென்று வைராகியமாய் வாழுகிற நல்ல கிருபையை தருகிறார். இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்துக் கொள்ளும்படியாக அப்பா, நல்ல வேலை வாய்ப்பை, நல்ல வருமானத்தை நீர் கொடுத்து, நல்ல வீடு வாசலை கொடுத்து, மனைவியை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, படிப்பை கொடுத்து தேவன் நீர் ஆசீர்வதி வைக்கிறார். இயேசு உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியாக உம்முடைய இரு கரங்களினால் நீர் எங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.